السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وصحبه أجمعين ومن تبعهم بإحسان إلى يوم الدين، أما بعد. فقد قال الله سبحانه وتعالى في القرآن المجيد والفرقان الحميد بعد أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يوم تجد كل نفس ما عملت من خير محضرا وما عملت من سوء تود لو أن بينها وبينه أمدا بعيدا ويحذركم الله نفسه والله رؤوف بالعباد. صدق الله العلي العظيم. கண்ணியமான பெரியோர்களே, சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மின் மீது ஃபர்லாக்கப்பட்ட நோன்புடைய இந்த காலகட்டத்தில் அல்லாஹ் தஆலா நம்மின் மீது கடமையாக்கப்பட்ட ஃபர்லாக்கப்பட்ட இந்த நோன்பை பிடிக்கக்கூடிய அடையக்கூடிய தௌஃபீக்கை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அனைவருக்கும் தந்திருக்கின்றார். அதே போல லைலத்துல் கத்ருடைய இரவை அடையக்கூடியவர்களாக, அதனுடைய பாக்கியம் பெற்றவர்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்குவானாக. இனிமான பெரியவர்களே, சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒவ்வொரு நாளும் தன்னுடைய வல்லமைகளை, தன்னுடைய அத்தாட்சிகளை, ஆயாத்துகளை வெளிப்படுத்தி கொண்டே இருக்கின்றார். அது அடியார்களின் மூலமாக, குர்ஆனின் மூலமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒவ்வொரு மனிதனும் எப்படி வாழ வேண்டும், எவ்வாறாக தன்னுடைய வாழ்க்கையை ஒவ்வொரு நாளும் கடைபிடிக்க வேண்டும், ஒவ்வொரு நாளும் எந்த நோக்கத்துடன் அவன் செல்ல வேண்டும், ஒவ்வொரு நாளும் அல்லாஹ்வுடைய தீன அவன் எவ்வாறு முழுமையாக நிலைநாட்ட வேண்டும் என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகிறார். இந்த அடிப்படையில காஃபிர்கள் எப்படி இருந்தாங்க, முஷ்ரிக்கீன்கள் எப்படி இருந்தாங்க, முனாஃபிகீன்கள் எப்படி இருந்தாங்க, முஸ்லிம்கள் எப்படி இருந்தாங்க, இவர்கள் எல்லாம் முஸ்லிம்களை தவிர பாக்கி அனைவரும், அனைத்து மக்களும் அல்லாஹுக்கு கட்டுப்படாதவர்களாக, அல்லாஹுவை நிராகரித்தவர்களாக, அல்லாஹுடைய ஒவ்வொரு கட்டளைகளையும் சுக்குநூறாக ஆக்கியவர்களாக தன்னுடைய வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். கண்ணியமான பெரியவர்கள், சகோதரர்கள், நாங்க யோசிக்கணும், அல்லாஹ் எங்களுக்கு கொடுத்த இந்த தீனை நாங்க சரியாக பயன்படுத்துறோமா, நாங்க சரியான முறையில அல்லாஹுடைய பாதையில அல்லாஹுடைய தீனுக்காக வேண்டி நாங்க ஒவ்வொரு நாளும் பாடுபடுகிறோமா என்பதாக நாங்க சிந்திக்கணும். கண்ணியமான பெரியோர்கள், சகோதரர், அல்லாஹ் தஆலா சொல்லும் பொழுது யௌம தஜிது குல்லு நஃப்ஸின் மா அமிலத் மின் கைரின் முஹ்தரா, அந்த நாள்ல, கியாமத்துடைய நாள்ல ஒவ்வொரு ஆன்மாவும் எந்தெந்த உயிர்களை அல்லாஹ் படைத்தானோ, எந்தெந்த மனிதர்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்திற்கு அனுப்பினானோ அப்படிப்பட்ட அனைத்து மனிதர்களும் தான் செஞ்ச அமல்களை, தான் செய்த நன்மைகளை அவங்க பார்ப்பாங்க. அதே போல அவங்க என்னென்ன கெட்ட அமல்களை செஞ்சாங்களோ, உலகத்துல வாழக்கூடிய காலங்கள்ல என்னென்ன தீமகரமான செயல்களை செஞ்சாங்களோ, பாவகரமான செயல்களை செஞ்சாங்களோ, அல்லாஹுக்கும் ரசூலுக்கும் முரணான விஷயங்களை தன்னுடைய வாழ்க்கையில் எடுத்து நடந்தாங்களோ, இப்படிப்பட்ட பாவகரமான தீமையான விஷயங்களை அவங்க பார்ப்பாங்க என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கின்றார். கண்ணியமான பெரியவர்களே, சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒவ்வொரு மனிதர்களுக்கும் பலவிதமான நிஅமத்துகளையும் அருட்கொடையையும் ஒவ்வொரு நாளும் கொடுத்து கொண்டே இருக்கின்றார். அப்ப இந்த நேரத்துல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லும் பொழுது அவன் என்னென்ன தீமைகளை கண்டானோ, அவன் என்னென்ன தீமைகளை அவன் பார்த்தானோ, அப்ப சொல்லுவான் அவனுடைய நண்பனிடத்திலே, அதாவது ஷைத்தான் இடத்திலே சொல்லுவான், கால யா லைத பைனி வ பைனக புஅதல் மஷ்ரிகைன் ஃபபிஸல் கரீன், எனக்கும் உனக்கும் இடையே கிழக்கிற்கும் மேற்குக்கும் மத்தியில எவ்வளவு தூரம் இருக்குமோ, எவ்வளவு வித்தியாசம் இருக்குமோ அந்த அளவுக்கு இடைப்பட்ட தூரம் இருந்திருக்க வேண்டும் என்பதாக அந்த நேரத்துல மனிதன் புலம்புவான். யார் புலம்புவார் என்று சொன்னால், யார் தன்னுடைய நண்பனை, யாருடைய செயல்களை உட்பட்டு நடந்தானோ, ஷைத்தானுடைய செயல்களுக்கு உட்பட்டு நடந்தானோ, அப்படிப்பட்ட மனிதன் நாளை கியாமத்து நாளில் இவ்வாறாக புலம்புவான், எனக்கும் உனக்கும் மத்தியில இவ்வாறாக தூரம் இருந்திருக்க வேண்டுமே, நான் உன்னுடைய செயல்களை, உன்னுடைய மனோச்சையின் காரணமாக,
உன்னுடைய விஷயங்களை நான் பின்பற்றியதன் காரணமாக நான் இந்த இடத்துல வந்து நின்றிருக்கிறேன் என்பதாக அந்த மனிதன் புலம்புவான். யார் அல்லாஹை மறுத்தார்களோ, யார் ஷைத்தானை கூட்டாளியாக ஆக்கி கொண்டார்களோ, யார் ஷைத்தான் தன்னுடைய நண்பர்களாக ஆக்கி கொண்டார்களோ அப்படிப்பட்டவர்கள் இவ்வாறாக புலம்புவார்கள். அதுக்கப்புறம் சொல்லுவான் ஃபபிக்ஸல் கரீன், நண்பர்களே தீய நண்பன் நீதான் என்பதாக அந்த மனிதன் நாளை கியாமத்துடைய நாளிலே வாதிடுவான் என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கின்றான். அதே போல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வயுஹத்திருக்குமுல்லாஹு நஃப்ஸஹ், அல்லாஹ் உங்களுக்கு எச்சரிக்கை செய்கின்றான். தன்னுடைய தண்டனையை விட்டு நீங்க தற்காத்துக் கொள்ளுங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க. நீங்க ஒழுங்காக என்னுடைய செயல்களை, என்னுடைய கட்டளைகளை முழுமையாக செயல்படுத்தி வாங்க. இதன் காரணமாக உங்களுக்கு சொர்க்கம் இருக்குது என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எச்சரிக்கையும் செய்கின்றான். அல்லாஹ் தஆலா எச்சரிக்கை செய்யறது எதுக்குன்னு சொன்னா, அவன் அல்லாஹ் படைப்புகள் மீது இரக்கம் உள்ளவன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கஃபார், அதிகம் மன்னிக்க கூடியவன். அனைவருடைய பாவங்களை மன்னித்து அனைவரும் சொர்க்கத்துக்கு போக வேண்டும் என்பதற்காக அவன் இவ்வாறாக எச்சரிக்கை செய்கின்றான். யாரும் என்னுடைய அந்த கோபத்திற்கு ஆளாகிவிடக்கூடாது, என்னுடைய தண்டனைக்கு ஆளாகிவிடக்கூடாது என்பதற்காக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒவ்வொரு மனிதரை பார்த்தும் வயுஹத்திருக்குமுல்லாஹு நஃப்ஸஹ், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த மார்க்கத்தை நிலைத்திருப்பதற்காக வேண்டி, இந்த தீனுடைய மார்க்கத்தை நிலைத்திருப்பதற்காக வேண்டி, ஒவ்வொருவரும் ஷரியத்துடைய வாழ்க்கையை வாழ்வதற்காக வேண்டி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்னுடைய கோபத்திற்கு நீங்க ஆளாகிவிடக் கூடாது, என்னுடைய தண்டனைக்கு நீங்கள் ஆளாகிவிடக் கூடாது என்பதற்காக அல்லாஹ் தஆலா இவ்வாறாக எச்சரிக்கையும் செய்கின்றான். அதற்கப்புறம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபியை பார்த்து சொல்றான், குல் இன் குன்தும் துஹிப்பூனல்லாஹ ஃபத்தபிஊனி யுஹிப்புக்குமுல்லாஹ் வ யக்ஃபிர் லக்கும் துனூபக்கும் வல்லாஹு கஃபூருர் ரஹீம். நபியே நீங்க சொல்லுங்க, நீங்க மக்களிடத்துல போய் சொல்லுங்க, அல்லாஹ்வை நீங்கள் நேசிப்பவர்களாக இருந்தால், அல்லாஹ்வுடைய பிரியத்தை நீங்கள் ஏற்படுத்திக் கொள்ளக்கூடியவர்களாக இருந்தால், அல்லாஹ்வை முழுமையாக ஈமான் கொண்டு அவன் என்னென்ன விஷயங்களை சொல்கின்றானோ, அவன் என்னென்ன விஷயங்களை கடமையாக்கியிருக்கின்றானோ, எதை விட்டெல்லாம் தவிர்த்திருக்க சொல்கின்றானோ அப்படிப்பட்ட அல்லாஹ்வை நீங்கள் நேசிப்பவர்களாக இருந்தால் ஃபத்தபிஊனி, நீங்க என்ன பின்பற்றுங்க, நீங்க நபியோட சுன்னத்தை பின்பற்றுங்க. ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சுன்னத்தை பின்பற்றுவதுதான் முழு வாழ்க்கையோட வெற்றியும் இருக்கு. இன்னைக்கு நாங்க சுன்னத்தை ஹயாத்தாக்குறது இல்லை. ஒவ்வொரு நாளும் எங்களுடைய சுன்னத் மௌத்தாகி கொண்டே செல்கின்றது. கண்ணியமான பெரியவர்களே, சகோதரர்களே, ஒரு முஸ்லீமை பார்த்து சலாம் சொல்றது இல்லை, நாங்க தெரிஞ்சவருக்கு மட்டும் சலாம் சொல்ல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்க அறிஞ்சவர் அறியாதவர் எல்லாருக்கும் சலாம் சொல்லுங்க. இவர் பெரிய ஆளு, இவருக்கு சலாம் சொன்னா போதும், இவர் சின்ன ஆளு, இவருக்கு சலாம் சொன்னா கூடாது அப்படின்னு யாரும் சொல்லல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உங்களுக்கு தெரிஞ்சவரா சலாம் சொல்லுங்க, தெரியாதவரா வரையும் சலாம் சொல்லுங்க. நீங்க அவரோட முகமலர்ச்சியோட பார்ப்பதும் ஒரு நன்மை எழுதப்படுகிறது என்பதாக சொல்றாங்க. நீங்க நாங்க எத்தனை பேர் கடைபிடிக்கிறோம்? ஒவ்வொரு ஆளும் ஒவ்வொரு ஆளுடைய பகைவர்கள் மாதிரி பார்க்கும், எதிரிகள் மாதிரி பார்க்கும். கண்ணியமான பெரியவர்களே, சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கின்றான், குல் இன் குன்தும் துஹிப்பூனல்லாஹ், நீங்க அல்லாஹ்வை நேசிப்பவர்களாக, அல்லாஹ்வை பிரியப்படக்கூடியவர்களாக, அல்லாஹ்வை நேசிப்பவர்களாக நீங்கள் இருந்தார்கள் சொன்னால் நீங்கள் அல்லாஹ்வுடைய ரசூலுடைய சுன்னத்தை பின்பற்றுங்கள். ஃபத்தபிஊனி, நபியை பார்த்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், நீங்கள் என்னை பின்பற்றுங்கள் என்பதாக. இன்னைக்கு ஒவ்வொரு நாளும் நபியுடைய சுன்னத் எவ்வளவு அழிந்து கொண்டிருக்கின்றது. அது சாதாரண ஒரு சுன்னத்து தானே என்பதாக விட்டுவிடும். சுன்னத்து தான் என்பதாக நாங்கள் கடைபிடிப்போம் என்று சொன்னால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒவ்வொரு விஷயத்தின் நன்மை எழுதுகின்றார். கண்ணியமான பெரியவர்களே, சகோதரர்களே, இது மாத்திரம் அல்லாமல் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எப்பொழுது இவ்வாறாக செய்கின்றானோ, யுஹ்பிபுக்குமுல்லாஹ், எப்ப நீங்க நபியை பின்பற்றுவீங்களோ அப்ப யுஹ்பிபுக்குமுல்லாஹ், அல்லாஹ் உங்களை பிரியப்படுகிறார். அல்லாஹ் பிரியப்படுறதை தவிர வேற நமக்கு என்ன இருக்கு? அல்லாஹ்வுடைய பொருத்தம் தான் நமக்கு முக்கியம். நாளை கியாமத்துடைய நாளிலே அனைத்து மனிதர்களும் ஒரே ஒரு நோக்கம் தான் இருக்கும், அல்லாஹ்வுடைய பொருத்தம் கேட்க வேண்டும். சஹாபாக்கள் அந்த பொருத்தத்தை உலகத்துல வாங்கினாங்க, உலகத்துல வெற்றி அடைஞ்சாங்க, உலகத்துல எல்லா விஷயத்திலையும் சாதிச்சு காட்டினாங்க, எல்லா சோதனையிலும் பொறுத்திருந்தாங்க. ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சுன்னத்தை முழுமையாக பின்பற்றினாங்க. எல்லா விஷயத்தையும் அல்லாஹ் தஆலா எப்பொழுதும் ஒவ்வொரு ஆயத்திலும் ஹராமுடைய விஷயங்கள் எப்பெல்லாம் இறங்கியதோ அப்போ எல்லா ஹராமை உடனே விட்டுட்டாங்க. மதுவுடைய விஷயங்கள் இறக்கப்பட்டுச்சு, உடனே இறக்கப்பட்டுச்சு. இன்னமல் ஹம்ரு வல் மைசிரு வல் அன்சாபு வல் அஸ்லாம் ரிஜ்ஸும் மின் அமலி ஷைத்தான். இந்த விஷயங்கள் எல்லாம் இருக்குது ஷைத்தானுடைய விஷயங்கள், ஷைத்தானுடைய அமல்கள். உடனே விட்டுங்கண்டாங்க. ஒரு ஆயத்து வந்துச்சு, உடனே அதை விட்டுட்டாங்க. மதுபானம் ஊத்தி கொண்டு பட்டுச்சு.
அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு தஆலா அவங்க எப்படி நம்ம விருந்தாளிகள் வந்தா எப்படி தண்ணி கொடுப்போமோ ஜூஸ் கொடுப்போமோ, அப்ப அந்த காலத்துல சஹாபாக்களுடைய பழக்கம், அதாவது மதுபானம் ஹராமாக்கப்படுவதற்கு முன்பதாக அவங்க மதுபானங்களை அவங்க அருந்தி கொள்ளக்கூடியவர்களாக, அதை மற்றவர்களுக்கு கொடுக்கக்கூடியவர்களாக இருந்தாங்க. எப்பொழுது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா, ஆனால் சில சஹாபாக்கள் ஆரம்ப காலத்திலேயே சிறு பிராயத்தில் இருந்த உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, இவ்வாறான பெரும் பெரும் சஹாபாக்கள் சிறு வயதிலிருந்து அவை விட்டும் தவிர்த்து கொள்ளக்கூடியவர்களாக இருந்தாங்க. எப்பொழுது இவ்வாறான செய்திகள் வந்துச்சோ, அல்லாஹுடைய அத்தாட்சிகள் வந்துச்சோ, அல்லாஹுடைய ஆயத்து எப்ப இறக்கப்பட்டுச்சோ, ஒரே ஒரு தடவை தான் கேட்பாங்க, ஒரு தடவை தான் கேட்பாங்க, உடனே தான் அமல் செஞ்சிருவாங்க. ஊத்தி கொண்டிருந்தாங்க, அதோட நிப்பாட்டிட்டாங்க. அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு குடிச்சு கொண்டிருந்தாங்க. சில சஹாபாக்கள் எப்ப இந்த ஆயத்தை கேட்டாங்களோ தெருவில் அறிவிப்பு செஞ்சுட்டு போறாங்க, இவரா மதுபானம் ஹராமாக்கப்பட்டுச்சு என்பதாக எப்பொழுது இந்த செய்தியை கேட்டாங்களோ உடனே தொப்பிட்டாங்க. இதான் சஹாபாக்களுடைய வாழ்க்கை. இதனால அல்லாஹ்வுடைய உதவி பெற்றாங்க. நாங்க இன்னைக்கு எது ஹராம் எது ஹலால் இதெல்லாம் தெரியாது, எது வந்தாலும் ஹைர் அல்ஹம்துலில்லாஹ் அப்படிங்கிற வாழ்க்கையை நாங்க வாழ்ந்து கொண்டிருந்தோம் என்று சொன்னால் அல்லாஹுடைய உதவி ஒருபோதும் நமக்கு கிடைக்காது. அல்லாஹுடைய நல்லடியார்களே, நாங்க யோசிக்கணும், நாங்க ஒவ்வொரு நாளும் ஹலாலான விஷயங்களை ஹராமான விஷயங்கள் நாங்கள் செய்து கொண்டிருக்கின்றோமா, அல்லது ஹராமான விஷயங்கள் நாங்கள் எங்களுடைய சம்பாத்தியம் இருக்கின்றதா என்பதான் நாங்கள் யோசிக்கணும். கண்ணியமான பெரியவர்களே, சகோதரர்களே, நீ சொல்ல அந்த நோக்கம் என்று சொன்னால் அல்லாஹுடைய கட்டளைகளை அவங்க முழுமையாக பின்பற்றினாங்க. ஒரு தடவை கேட்டாங்க, உடனே வாழ்க்கையில ஏற்று அமல் செஞ்சாங்க. மது ஹராமாக்கப்பட்டுச்சு, ஒரு தடவை கேட்டாங்க, உடனே அதை தன்னுடைய வாழ்க்கையில பின்பற்றினாங்க. ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையை பின்பற்றினாங்க. இதன் காரணமாக அவங்க சொர்க்கத்திற்கு தகுதி உள்ளவனாக ஆகினாங்க. பெரிய பெரிய சஹாபாக்கள், உமரே ஃபாரூக் ரலியல்லாஹு தஆலா, உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு தஆலா, இவங்க எல்லாம் எப்படிப்பட்டவங்க? அஷரத்துல் முபஷ்ஷரா, உலகத்திலே சொர்க்கத்திற்கு தகுதியானவங்க என்று சுபச்செய்தி சொல்லப்பட்டவங்க. இப்படிப்பட்டவங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சுஹபத்துல தொடர்பு இருந்து முழுமையாக நபிக்கு கட்டுப்பட்டாங்க. இன்னைக்கு நாங்க நபியை பார்க்கல, நாங்க அல்லாஹ்வை பார்க்கல, நபியுடைய சுன்னத்தை நாங்க எங்களுடைய அமல் செய்ய மாட்டோம். நாங்க நபியை பார்த்தாதான் ஈமான் கொள்ளும். சில பேர் இவ்வாறாக கூட்டம் இருக்கின்றது. கண்ணியமான பெரியவர்களே, சகோதரர்களே, மறைவான விஷயங்களை நம்புறதுதான் ஈமான். அல்லாஹ்வுடைய கட்டளை செய்வது மிகப்பெரிய ஒரு வெற்றி இருக்குது. இன்னைக்கு அதையெல்லாம் துணிச்சலாக மாறு செய்து கொண்டு ரசூலுடைய சுன்னத்துகளை ஹயாத்தாக்காம இந்த சில மனிதர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. கண்ணியமான பெரியவர்களே, சகோதரர்களே, அல்லாஹ் தஆலா தொடர்ச்சியில சொல்றான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா, எப்போ நீங்க அல்லாஹ்வை பிரியப்படக்கூடியவர்களாக இருந்தால் என்ன நீங்க பின்பற்றுங்க, அல்லாஹ் உங்களை பிரியப்படக்கூடியவனாக இருக்கின்றான். வயக்ஃபிர் லக்கும் ذுனூபக்கும், உங்களுடைய எல்லா பாவங்களையும் மன்னிக்கக்கூடியவனாக, அனைத்து விதமான பாவங்களையும் நீங்கள் என்னென்ன செய்தீர்களோ, ரகசியமாக செய்த பாவங்களாக இருந்தாலும், பகிரங்கமாக செய்த பாவங்களும், நீங்கள் தனிமையாக செய்த பாவங்களும், நீங்கள் இருளிலே செய்த பாவங்களும், நீங்கள் வெளிச்சத்திலே செய்த பாவங்களும், அத்தனை பாவங்களையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மன்னித்து விடுகிறான் என்பதாக வாக்களிக்கின்றார். அடுத்தபடியாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வல்லாஹு கஃபூருர் ரஹீம், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மிகவும் மன்னிக்கக்கூடியவனாக, மிகுந்த கருணை உள்ளவனாக, அடியார்களுக்கு மீது இரக்கம் காட்டக்கூடியவனாக, மிகவும் இரக்கமுள்ள குணமுள்ளவனாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இருக்கின்றான் என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னை பற்றி சொல்கின்றான். நியமான பெரியவர்களே, சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நேசம் கிடைக்க வேண்டும் என்று சொன்னால், அல்லாஹ்வை நாங்கள் பிரியப்பட வேண்டும் என்று சொன்னால், எங்க வாழ்க்கையில ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னத்தை நாங்கள் பேண வேண்டும், முழுமையாக கடைபிடிக்க வேண்டும். அது சின்ன அமலாக இருந்தாலும் சரி, அது பெரிய ஒரு அமலாக இருந்தாலும் சரி, எல்லாத்துக்கும் நன்மையை ஆதரவு வைத்து அல்லாஹுடைய கட்டளைகளை முழுமையாக நிறைவேற்றியவர்களாக நாம் இந்த உலகத்திலே வாழ்ந்தோம் என்று சொன்னால் அல்லாஹ் அதற்கு முழு கூலியை கொடுக்கக்கூடியவனாக, இம்மையிலும் மறுமையிலும் அந்த மனிதர் வெற்றி பெறக்கூடிய ஒரு மனிதராக ஆகுவார். கண்ணியமான பெரியவர்களே, சகோதரர்களே, ஹசன் பஸ்ரி ரஹிமஹுல்லாஹ் அவங்க சொல்றாங்க, அல்லாஹை தாம் நேசிப்பதாக சிலர் என்ன செஞ்சாங்கன்னு சொன்னா சொல்லிக்கொண்டு திரிஞ்சு கொண்டிருந்தாங்க, நாங்கள்லாம் அல்லாஹை நேசிக்கிறோம், அல்லாஹ்வை நாங்களும் நேசிக்கிறோம் என்பதாக ரொம்ப தற்பெருமையோட ரொம்ப ஒரு ஆதங்கத்தோட சொல்லிட்டு இருந்தாங்க. இதன் மூலமாகத்தான் அல்லாஹ் தஆலா இந்த ஆயத்தை இறக்கலாம். நீங்க அல்லாஹ்வை அவங்க பிரியப்படுறாங்க, ஆனா ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத் இல்ல, தன்னுடைய வாழ்க்கையில சுன்னத் இல்ல, சுன்னத்தை ஹயாத்தாக்குற பழக்கம் இல்ல. சில மனிதர்கள் அல்லாஹ்வை நாங்க பிரியப்படுறோம் என்பதாக சொல்லிக் கொண்டிருந்தாங்க. இதன் காரணமாகத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா
இந்த ஆயத்தை இறக்குனா அவங்க என்ன பிரியப்படுறாங்க அப்படின்னு சொன்னா அவங்க நபியுடைய சுன்னத்தை பின்பற்றணும் என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இவ்வாறாக ஆயத்தை இறக்கும். அதே போல ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க, இந்த மார்க்கம் இருக்குது, இந்த தீனுல் இஸ்லாம், இந்த இஸ்லாத்துடைய அனைத்து விஷயங்களும் ஒரு மனிதர் அல்லாஹுக்காக நேசிப்பதும் அது அல்லாஹுக்காக வெறுப்பதுமாக இருக்குது என்பதாக சொல்றாங்க. ஒரு இடத்துல ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா சொல்லும் போது, ஒரு ஆளை நீங்க நேசிக்கிறீங்களா, அது அல்லாஹுக்காக நேசிங்க. அவரை பார்த்து அல்லாஹுடைய ஞாபகம் வருது, அல்லாஹுடைய விஷயங்கள் எல்லாம் வருது, குர்ஆனுடைய ஞாபகம் வருது, நல்ல ஒரு யோசனைகள் வருது, நல்ல ஒரு சிந்தனைகள் வருது அப்படின்னா அவரோட நண்பனாக ஆக்கி கொள்ளுங்க. யாரை பார்த்தா உங்களுக்கு துன்யாவுடைய விஷயங்கள் ஞாபகத்துக்கு வருமோ, அற்பமான துன்யாவுக்காக, அற்ப காசுடைய விஷயத்துக்காக, அற்ப செல்வங்களுக்காக யாருடைய நோக்கம், யாருடைய சிந்தனை இருக்குமோ அப்படிப்பட்டவர்கள் நீங்க நண்பனாக ஆக்கி கொள்ளாதீங்க என்றுதான் சொன்னாங்க. கண்ணியமான பெரியவர்களே, சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வயக்ஃபிர் லக்கும் ذுனூபக்கும், நீங்க பாவம் செய்யக்கூடியவர்கள், ஆதமுடைய மக்கள் அனைவரும் பாவத்தை செய்யக்கூடியவர்கள். குல்லு பனி ஆதம ஹத்தாஉன் வ கைருல் ஹத்தாஈன அத்தவ்வாபுன், பாவம் செய்பவர்களே சிறந்தவர்கள் யார் என்று சொன்னால் அந்த பாவங்களுக்காக பரிகாரம் தரக்கூடியவர்கள், தௌபாக்கள் செய்யக்கூடியவர்கள், அல்லாஹ்விடத்திலே மீளக்கூடியவர்கள். அல்லாஹ்விடத்திலே நான் இன்னென்ன பாவங்கள் செய்து விட்டேன், இந்தந்த இடத்துல இவ்வாறான தவறுகளை செய்து விட்டேன், இவரை பார்த்து நான் புறம் பேசிவிட்டேன், இவரை பற்றி நான் கோல் சொல்லிவிட்டேன் என்பதாக யார் மனம் வருந்தி துஆ செய்கிறாரோ அவர்தான் பாவம் செய்தவர்களே, தவறு செய்தவர்களே சிறந்தவர் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சுட்டி காட்டுறாங்க. அதுக்கப்புறம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்னது நபிமார்கள் அல்லாஹ் தஆலா தேர்ந்தெடுத்தான் என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய நபிமார்களை பற்றி சொல்றான். இன்னல்லாஹ் அஸ்தஃபா ஆதம வ நூஹன் வ ஆல இப்ராஹீம வ ஆல இம்ரான் அலல் ஆலமீன், நாம் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களையும், அதே போல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய குடும்பத்தார்கள், அதே போல இம்ரான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய குடும்பத்தார்கள், அந்தந்த காலத்தில் வாங்க நபிமார்களை அந்த காலத்துடைய மனிதர்களுக்கு மத்தியில இவங்களை ரொம்ப ஒரு சிறந்தவர்களாக தேர்ந்தெடுக்கும் என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆரம்பத்துல முதல்ல ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தனது கரத்தால படைச்சு அவர்களுடைய உடம்புல உயிரை ஊதுனா, அவர்களுக்கு மாணவர்களை சஜிதா செய்யும்படி ஏவுனா. ஆனா இப்லீஸ் மட்டும் மறுத்துட்டான். தன்னுடைய தற்பெருமையின் காரணமாக, தன்னுடைய அகம்பாவத்தின் காரணமாக, நான் எவ்வாறா இவருக்கெல்லாம் நான் சஜிதா செய்ய வேண்டும், நான் மண்ணால், நான் நெருப்பால் படைக்கப்பட்டவன், நான் இவரை விட சிறந்தவர், خلقتني من نار وخلقته من طين, கரி மண்ணால படைக்கப்பட்டவர், நான் நெருப்பால படைக்கப்பட்டவன். நெருப்பு என்னைக்குமே மேலோங்கிதான் செல்லும், மண் எப்பவுமே கீழே தான் இருக்கு, மேல போட்டாலும் கீழே தான் வரும் என்பதாக தற்பெருமையில பேசுது. கண்ணியமான பிறர்களே, சகோதரர்களே, நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த தீனுக்காக, இந்த அல்லாஹ்வுடைய கலிமாவை நிலைநாட்டுவதற்காக, இந்த தீனை ஷரியத்தை முழுமையாக மக்களிடத்தில் சொல்வதற்காக வேண்டி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களையும் தேர்ந்தெடுத்தார். வந்த நபிமார்கள் அனைவரும் எந்த ஒரு அல்லாஹுக்கு மாற்றம் செய்யாதவர்களாக இந்த உலகத்தை விட்டும் சென்றார்கள். தன்னுடைய முழுமையாக தன்னுடைய தீனை மக்களிடத்தில் எட்டி வைத்தாங்க. அதிலே முழுமையாக குறிப்பாக நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க தன்னுடைய சமூகத்திடத்துல ரகசியமாவும் போய் தீனை எட்டி வச்சாங்க, பகிரங்கமாவும் இரவு பகல் பார்க்காம முழுக்க தன்னுடைய அடியார்களிடத்துல தன்னுடைய சமூகத்தினத்துல போய் இந்த தீனை சொல்லி வச்சாங்க. ஆனா அதுலயும் 950 ஆண்டுகள் அழைப்பு கொடுத்தாங்க தீனுக்காக வேண்டி. தன்னுடைய வாழ்க்கை முழுக்க 950 ஆண்டுகள் தீனுக்காக உழைப்பு கொடுத்தாங்க, உழைப்ப செஞ்சாங்க. ஆனால் அதில் ஏற்ற முஸ்லிம்கள் 80% மக்கள். அப்ப அவங்களுக்கு எவ்வளவு கஷ்டம் வந்திருக்கும், எவ்வளவு அவங்க பொறுமையாக இருந்திருப்பாங்க. கண்ணியமான பெரியவர்களே, சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மையும் இந்த தீனுக்காக தேர்ந்தெடுத்திருக்கிறார். உம்மத்தே முஸ்லிமாவிலே, உம்மத்தே முஹம்மதியாவிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மை பிறக்க செய்திருக்கின்றார். ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்திலே பிறக்க செய்திருக்கின்றார். எத்தனையோ நபிமார்கள் கேட்டாங்க, எத்தனையோ நபிமார்கள் நானும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உம்மத்திலே பிறக்க வேண்டும் என்பதா. ஆனால் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா அந்த பாக்கியத்தை கொடுக்கவில்லை. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு அவ்வாறான பாக்கியத்தை கொடுத்திருக்கின்றான். இதுக்கு நாங்க அதிகமாக நன்றிகளை செலுத்தி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சுன்னத்தை நாங்க ஹயாத்தாக்கணும். சிறு பிள்ளைகள் இடத்துல சொல்லணும், வீடுகள்ல சொல்லணும்.
எங்களுடைய முஹல்லாக்கள்ல சொல்லணும், எங்களுடைய குடும்பத்தாரத்துல சொல்லணும். ஒவ்வொரு இடத்திலும் நாங்க சொல்லோம் என்று சொன்னால் அதற்கு நமக்கும் நன்மை கிடைக்கும். அவர் அந்த அமல்களை எவ்வாறு எந்த காலத்திற்கு எல்லாம் செய்து கொண்டிருக்கின்றாரோ, எவ்வாறெல்லாம் அந்த சுன்னத்தை ஹயாத்தாக்குகின்றாரோ அந்த நன்மை நமக்கு வந்து கொண்டே இருக்கும். இனிமான பெரியவர்களே, சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இம்ரான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பற்றி அல்லாஹ் தஆலா சொல்லும் பொழுது, இது قالت امرأة عمران رب إني نذرت لك ما في بطني محررا فتقبل مني. இம்ரான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய மனைவி, அவங்க பேரு ஹன்னா பின் ஃபாக்குதா என்பதாகவும் சொல்றாங்க. அவங்க தன்னோட ரப்பிடத்துல துஆ செய்றாங்க, யா அல்லாஹ், என்னுடைய வயிற்றில வளர்ந்து கொண்டு இருக்கக்கூடிய இந்த பிள்ளைய உனக்காக நான் அர்ப்பணிக்கிறேன். இன்னும் நதர்ச்சுலக், உனக்காக நான் நேர்ச்சி செய்யறேன். இந்த பிள்ளைய நீ ஃபதகப்பல் மின்னி, என்னிடத்துல இருந்து ஏற்றுக்கொள் என்பதாக இம்ரான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய மனைவியார் அவங்க துஆ செய்றாங்க. அதுக்கப்புறம் இவ்வாறாக துஆ செய்றாங்க, ஃபதகப்பல் மின்னி இன்னக அன்த ஸமீஉல் அலீம், நீ எல்லாத்தையும் கேட்கக்கூடியவனாக, அனைத்து விஷயங்களையும் கேட்கக்கூடியவனாக, நீ என்னென்னவெல்லாம் இந்த உலகத்திலேயும் உலகத்திற்கு அப்பாற்பட்டும் என்னென்ன எல்லாம் நடந்து கொண்டிருக்கின்றதோ, உன்னுடைய ஆதிக்கத்திற்கு கீழ் என்னென்ன நடந்து கொண்டிருக்கின்றதோ, உன்னுடைய அதிகாரத்திற்கு கீழ் என்ன நடந்து கொண்டிருக்கின்றதோ அவை அனைத்தையும் நீ அறியக்கூடியவனாக, அனைத்தையும் கேட்கக்கூடியவனாக இருக்கின்றாய் என்பதாக இம்ரான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய மனைவியார் துஆ செய்றாங்க. அதுக்கப்புறம் ஃபலம்மா வதஅத்ஹா, எப்ப அவங்க பிள்ளை பெற்றாங்களோ, قالت رب إني وضعتها أنثى, அப்ப சொன்னாங்க, யா அல்லாஹ், நிச்சயமாக நான் வதஅத்ஹா உன்ஸா, நான் பெண் பிள்ளையை பெற்றெடுத்து விட்டேன், நான் பெண் பிள்ளைய பெற்றுவிட்டேன் என்பதாக இம்ரான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய மனைவியார் துஆ செய்றாங்க. அதுக்கப்புறம் சொல்றாங்க வல்லாஹு அஅலமு பிமா வதஅத், அவங்க எதை பெற்றாங்க என்பதையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அஅலம், மிக அறியக்கூடியவனாக, நன்கு அறியக்கூடியவனாக இருக்கின்றார். அதுக்கப்புறம் சொல்றான் வலைஸ ذكرُ كالأنثى, ஒரு ஆண் இல்லை எப்படி பெண்ணை போல். ஒரு ஆணுக்கு எவ்வளவு அல்லாஹ் தஆலா வலிமையை கொடுத்திருக்கிறானோ, ஒரு ஆற்றலை கொடுத்திருக்கிறானோ, ஒரு சக்தியை கொடுத்திருக்கிறானோ, அதே போல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பெண்களுக்கு கொடுக்கல. பெண்கள் பலகீனமானவர்கள், இயல்பாகவே பலகீனமானவர்கள். அவர்கள் ஆண்களை போல எந்த ஒரு விஷயத்திலும் சக்தி உள்ளவர்களாக, ஆண்களுக்கு ஒப்பாக அவங்க எவ்வாறும் ஆக முடியாது என்பதாக லைஸ ذكرُ كالأنثى என்பதாக. அதுக்கப்புறம் சொல்றாங்க இன்னி சம்மைதுஹா, நான் இந்த பிள்ளைக்கு பெயரிட்டேன் மரியம், மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், மரியம் என்பதாக நான் இந்த பிள்ளைக்கு நான் பெயரிட்டேன் என்பதாக. அதே போல இவ்வாறாக துஆ செய்றாங்க, வ இன்னி உஈதுஹா பிக வ ذُرِّيَّتَهَا மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், நான் இந்த பிள்ளையையும் அதே போல இந்த பிள்ளைக்கு பிறகு வழித்தோன்றல்களையும் விரட்டப்பட்ட ஷைத்தானிடமிருந்து நான் பாதுகாப்பு பெறேன் என்பதாக இம்ரான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய மனைவியார் அவங்க துஆ செய்றாங்க. இங்க ஏன் அவங்க உனக்காக அர்ப்பணிக்கிறேன், உன்னுடைய பாதைக்காக நான் ஏன் கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, பைத்துல் முகத்தஸுக்காக. ரொம்ப நாள் உங்களுக்கு பிள்ளைகள் இல்லாமல் இருந்தாங்க. இதன் காரணமாக அடுத்தது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவோட ஏற்பாடு, உடனே தனக்கு ஒரு குழந்தை வேணும் என்பதாக கேட்டாங்க. இது எதற்காக கேட்டாங்க அப்படின்னு சொன்னா, ஒரு தாய் பறவை என்ன செஞ்சிச்சுன்னு சொன்னா, தன்னுடைய குஞ்சுகளுக்கு எல்லாம் ரொம்ப பாசமாக எல்லாம் பண்ணி கொண்டிருந்துச்சு. அந்த நேரத்துல அதை பார்த்துட்டு இரக்கம் அல்லாஹ் எனக்கு ஒரு பிள்ளையை கொடு, நானும் அந்த பிள்ளைய நான் உன்னுடைய பாதையில் அர்ப்பணிக்கணும், உனக்காக அந்த பிள்ளைய கொடுக்கணும் என்பதாக அவங்க ஆசைப்பட்டு கேட்டாங்க. அதன் அடிப்படையில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இம்ரான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கும் அவருடைய மனைவியாருக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மரியம் என்ற ஒரு பிள்ளையை கொடுத்தார். கண்ணியமான பெரியவர்களே, சகோதரர்களே, இவ்வாறாக இவங்க கேட்ட நோக்கம் என்னன்னு சொன்னா, இந்த துன்யாவுக்காக, துன்யாவுடைய நோக்கத்திற்காக அவங்க எந்த ஒரு பிள்ளையையும் அவங்க பெற்றெடுக்கவில்லை. அவங்க கேட்ட ஒரே ஒரு நோக்கம், நான் உனக்காக, உன்னுடைய மார்க்கத்திற்காக அர்ப்பணிப்பதற்காக, உன்னுடைய தீனை நிலைநாட்டுவதற்காக வேண்டி நான் இவ்வாறாக குழந்தையை கேட்கின்றதாக இறக்க குணத்தோடு கேட்கிறான். அதே போல அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னு சொன்னா, எப்ப பெற்றெடுத்தாங்களோ அவங்க சொல்றாங்க, நான் பெற்றெடுத்துட்டேன், இன்னி சம்மைத்துஹா மரியம், நான் அந்த பிள்ளைக்கு மரியம் என்பதாக பெயரிட்டேன். இதுல இருந்து என்ன தெரியுதுன்னு சொன்னா, பெற்ற உடனே அவங்களுக்கு பேர் வைக்கலாம் என்பதாகவும் சில அறிவிப்பாளர்கள் சொல்றாங்க. பிறந்த உடனே நாங்க சொல்றோம் 7வது நாள்ல அக்கீகா கொடுத்துட்டு பேருறோம் அப்படின்னு. அதே போல அதுவும் வழக்கம். அதே போல இதுல இருந்து நமக்கு தெரிய வரிய ஒரு விஷயம் என்னன்னு சொன்னா, நபிமார்களும் சரி, இவ்வாறாக
என்ன செஞ்சிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா உடனே பெயரிட்டு இருக்கிறாங்க. அதே போல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இதை பத்தியும் சொல்லியிருக்கிறாங்க. எனக்கு இன்று இரவு ஒரு குழந்தை பிறந்துச்சு, அந்த குழந்தைக்கு நான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், என்னுடைய தந்தை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய பேரை நான் சூட்டினேன் என்பதா. பிறந்த குழந்தைக்கு கொஞ்ச நாள் தாமதமாகாமல் இன்னைக்கே பேரிட்டு என்பதற்காக இந்த ஹதீஸ் எல்லாம் ஆதாரமாக சொல்றாங்க. அதே போல மற்றொரு ஹதீஸ்ல அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்றாங்க, தம்முடைய தாய்வழி சகோதரர் அவங்க பிறந்த நாள்ல வர்றாங்க, அப்பதான் பெற்றெடுத்து வர்றாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்துல கொண்டு வர்றாங்க. கொண்டு வந்த உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்துல கொடுத்தாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தன்னுடைய முபாரக்கான வாய்கள்ல அந்த பேரிச்சை மலத்தை கடிச்சு அந்த பிள்ளை இடத்துல வாயில வச்சாங்க. தொட்டு வச்சவனையுமே அவங்களுக்கு அப்துல்லா என்பதாகவும் பேரை சூட்டினாங்க என்பதாக வரலாறுல சொல்றாங்க. அதே போல அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்றாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, பிறக்கக்கூடிய ஒவ்வொரு குழந்தையும் எந்த ஒரு குழந்தை பிறந்தாலும் அது பிறக்கும் போது ஷைத்தானுடைய தீண்டுதனால, ஷைத்தானுடைய தூண்டுதல்னால அந்த பிள்ளை அழுகுது என்பதாகவும் சொல்றாங்க. ஒரு பிள்ளை அழுகுது அப்படின்னு சொன்னா நான் இப்ப இருந்த இடம் நல்ல நிம்மதியான இடத்துல இருந்தேன், தாயுடைய கருவறையில நான் நிம்மதியா இருந்தேன். இப்ப நான் இந்த உலகத்தை பார்த்தோனே ஷைத்தானுடைய விஷயங்களை அது கேட்டோனே அது அழுகுது என்பதாகவும் சொல்றாங்க. கண்ணியமான பெரியவர்களே, சகோதரர்களே, நாங்க சொல்லுவாங்க, அதான் தாயுடைய வயிற்றில் இருக்குமோ நாங்க அதிகமா குர்ஆன்களை ஓதுறது, நல்ல விஷயங்களை ஈடுபடுறது, அதனுடைய பிரதிபலிப்பு, அதனுடைய விஷயங்கள் தான் நாளைக்கு அந்த பிள்ளை இடத்திலே வரும். கண்ணியமான பெரியவர்களே, சகோதரர்களே, அதே போல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய அத்தாட்சிகளை, தன்னுடைய ஆயாத்துகளை ஒவ்வொரு இடத்திலையும் சொல்லிக் கொண்டே வர்றான். அதே போல இம்ரான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க எவ்வாறு வாழ்ந்தாங்க, எவ்வாறு தன்னுடைய வாழ்க்கையை கழிச்சாங்க என்பதாகவும் மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்கள பத்தியும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முழுமையாக சொல்லிக் கொண்டே வரும். அப்பொழுது இது காலத்தில் மலாயிகத்து யா மரியம் இன்னல்லாஹ அஸ்தஃபாகி வ தஹ்ஹரகி வஸ்தஃபாகி அலா நிசாஇல் ஆலமீன். மலக்குமார்கள் எல்லாம் சொல்றாங்க, மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களை பார்த்து சொல்றாங்க, ஓ மரியமே, அல்லாஹ் உம்மை தேர்ந்தெடுத்திருக்கிறான். இன்னல்லாஹ அஸ்தஃபாகி, அல்லாஹ் உன்னை தேர்ந்தெடுத்திருக்கின்றான் இந்த தீனுக்காக வேண்டி, இந்த தீனை நிலைநாட்டுவதற்காக வேண்டி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உன்னை தேர்ந்தெடுத்திருக்கின்றான். அதே போல வ தஹ்ஹரகி, அல்லாஹ் உம்மை தூய்மைப்படுத்தியிருக்கின்றான் அத்தனை நஜீசுகளை விட்டு, அத்தனை விதமான தூய்மை இல்லாத விஷயத்தை விட்டும் அல்லாஹ் உன்னை தூய்மைப்படுத்தியிருக்கின்றான். அதே போல வஸ்தஃபாகி அலா நிசாஇல் ஆலமீன், உலகத்தில் உள்ள அனைத்து பெண்களை காட்டிலும் அல்லாஹ் உங்களை மேன்மையாக்கி இருக்கின்றார். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த இடத்துல மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பத்தி சொல்லும் போது சொல்கின்றான். அதே போல அடுத்த வசனத்திலே சொல்கின்றான், யா மரியம் உக்னுதி லிரப்பிகி வஸ்ஜுதி வர்கஇ மஅர் ராக்கிஈன். மரியமே, நீங்க அல்லாஹ்வுக்கு கீழ்ப்படிந்து நடங்க, அல்லாஹ்வுடைய கட்டளைகளை நீங்க நிராகரிச்சு நடக்காம, எப்படி காஃபிர்கள் அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு மாறு செஞ்சு நடந்தாங்களோ அதே போல நடக்காம நீங்க அல்லாஹ்வுடைய கட்டளைகளை முழுமையாக நடந்து நீங்க அவனுக்கு முழுமையாக கீழ்மடிந்து நடங்க. வஸ்ஜுதி, நீங்க அல்லாஹ்வுக்கு கீழ்ப்படிந்து குனிந்து சுஜூத் செய்யுங்க. வர்கஇ மஅர் ராக்கிஈன், யார் சுஜூத் செய்வாங்களோ அப்படிப்பட்டவர்களோடு நீங்களும் ருக்கூ செய்யுங்க, ருக்கூ செய்யக்கூடியவர்களோடு சேர்ந்து நீங்களும் ருக்கூ செய்யுங்க என்பதாக, நீங்க அல்லாஹ்வுக்கு முழுமையாக கட்டுப்பட்டு நடங்க என்பதாக மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொல்றாங்க. கண்ணியமான பெரியவர்களே, சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய உதவியினால அவங்களுக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எந்த ஒரு ஆணுடைய தீண்டுதலும் இல்லாம, எந்த ஒரு ஆணுடைய துணையும் இல்லாம அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு கொடுத்தார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அரபு பெண்கள்ல சிறந்தவங்க குறைஷி குலத்து பெண்கள். அவர்கள் குழந்தைகள் மீது அவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னு சொன்னா ரொம்ப அதிகம் பாசம் கொண்டவர்களாக, எந்த ஒரு விஷயத்திலையும் அவங்க குழந்தைகள் அதட்டாதவர்களாக, ரொம்ப ரொம்ப சாஃப்டானவர்களாக, மெலினமானவர்களாக இருந்து வந்தாங்க. அதே போல தன்னுடைய கணவர்களுடைய சொத்துக்களை, செல்வங்களை பாதுகாக்கக்கூடியவர்களாகவும் அவங்க இருந்தாங்க. அதே போல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னொரு சொன்னாங்க, உலகத்து பெண்கள்லயே இம்ரானுடைய மகள் மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க அவருடைய காலத்துல சிறந்தவங்க அப்படின்னு சொன்னா, தற்போதைய காலத்துல அதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்துல கதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்க மிக ஒரு சிறந்தவர்களாக இருந்தாங்க என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கூறியதை ஹஸரத் அலி இப்னு அபீ தாலிப் ரலியல்லாஹு தஆலா அவங்க அறிவிக்கிறாங்க. அதே போல அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அகிலத்து பெண்களை சிறந்தவர்கள் மொத்தம் 4 பேர். ரொம்ப சிறந்தவங்க
பெண்கள்லே சிறந்தவங்க மொத்தம் 4 பேர். இந்த உலகத்திலேயே மிக சிறந்தவங்க 4 பேர். ஒன்னு இம்ரான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய மகள் மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். 2வது ஃபிரௌனுடைய மனைவி ஆசியா அம்மையார். ஏன்னு சொன்னா ஃபிரௌனுடைய முழுக்க ஆதிக்கம் நான் தான் இறைவன், என்னை தவிர வேறு யாரும் இல்லை என்பதா சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய சமயத்திலையும் அந்த நேரத்துல ஆசியா அம்மையார் முழுமையாக அல்லாஹுடைய விஷயத்துல ஈடுபட்டாங்க. அல்லாஹுடைய தீனுக்காக அவங்க முழுமையாக துணை நின்றாங்க. அதனால உலகத்துடைய பெண்கள்ல சிறந்தவங்க 4 அதுல ஒருத்தவங்க ஃபிரௌனுடைய மனைவி ஆசியா அம்மையார். 3வதாக கதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா. 4வது அல்லாஹ் தஆலாவுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மகள் ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த உலகத்திலே சிறந்த பெண்களை பத்தி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. அதுக்கப்புறம் மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இது காலத்தில் மலாயிகத்து யா மரியம் இன்னல்லாஹ யுபஷ்ஷிருகி பிகலிமத்தின் மின் இஸ்முஹு மஸீஹுல் ஈஸா இப்னு மரியம் வஜீஹன் ஃபித் துன்யா வல் ஆখিরা வ மினல் முகர்ரபீன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தனது வார்த்தையால பிறக்க போகக்கூடிய குழந்தையை கொண்டு அல்லாஹ் தஆலா உமக்கு நற்செய்தி சொல்லியிருக்கின்றான், உமக்கு சுபச்செய்தி சொல்றான் என்பதாக மலக்குமார்கள் மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களிடத்துல சொல்றாங்க. அப்ப கேக்குறாங்க, எனக்கு ரொம்ப நான் அஜூஸ், நான் மலடி ஆயிட்டேன், இதுக்கு மேல நான் எப்படி குழந்தை பாக்கியம் எனக்கு கிடைக்கும் என்பதாக கேட்கிறான். அப்ப இது மாதிரி சொல்றான், இஸ்முஹும் அல் மஸீஹ் ஈஸா இப்னு மரியம், அவங்களுக்கு மரியமுடைய மகன் ஈசா என்பதாக பெயரிடப்படும் என்பதாக மசீஹ் என்பதாக சொல்றாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, இந்த உலகத்திலையும் ஆகிரத்திலையும் ஒரு மாண்புமிக்கவராக அல்லாஹுக்கு நெருக்கமானவராக ஒருவராக ஒரு நபியாகவும் அனுப்பப்படுவாங்க. அவங்களுக்கு வேதம் ஒன்று கொடுக்கப்படும் என்பதாக மலக்குமார்கள் அவங்க சொல்றாங்க. கண்ணியமான பெரியவர்களே, சகோதரர்களே, இதை தொடர்ந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பற்றி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லிக் கொண்டே செல்கின்றான். கண்ணியமான பெரியவர்களே, சகோதரர்களே, நாங்க அல்லாஹுடைய வல்லமையை வழங்கணும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா யாருக்கு எப்பொழுது என்னதை நாடுகின்றானோ அதை நாங்க கபூல் செய்யும். அது நல்லதாக இருந்தால் அல்ஹம்துலில்லாஹ், நல்லது இல்லை என்று சொன்னால் அல்லாஹ்விடத்தில் அதற்காக நீ துஆ செய்யணும். அல்லாஹ் எனக்கு இதை விட சிறந்தது ஒன்று இருக்கு. பாவகரமான செயல்களை நாங்க முழுமையாக கட்டுப்பட்டு இந்த ரமலானுடைய மாதத்தை முழுமையாக அல்லாஹுடைய பொருத்தத்தை நாடியவர்களாக கழிக்கக்கூடியவர்களாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அனைவரையும் ஆக்கியருள்வானாக. وآخر دعوانا الحمد لله رب العالمين. سبحان الله بحمده سبحانك اللهم وبحمدك أشهد أن لا إله إلا أنت أستغفرك وأتوب إليك. سبحان ربك رب العزة عما يصفون، سلام على المرسلين والحمد لله.